ஹலோ எவ்ரிபடி. இந்த கிராசரி ஆப்போட டெமோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து யூசர் பேஜ் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பேஜ் எப்படி இருக்கும், இதிலே லாகின் வித் டெலிவரி பாய், ஸ்டோர்ஸு, ரெஃபர் அண்ட் ஏர்ன், லாக் அவுட் எல்லாமே இதிலே வந்துடும். இப்போ வந்து நான் லாக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒரு சைன் அப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதான் சைன் அப் பேஜ். நீங்கள் நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா லாகின் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு யூசர்ஸு. அப்படியே லாகின் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சைன் அப் விடுங்க. சைன் அப்பில் போயிட்டு மொபைல் நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்துருங்க. டைப் பண்ண பாஸ்வேர்டு வந்து தப்பு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்கட் அண்ட் பாஸ்வேர்ட் போகிறேன். அங்கே போயிட்டு என்னோட மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். ஃபர்கட் அண்ட் பாஸ்வேர்டை நான் ரிக்வஸ்ட் அனுப்புகிறேன். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு நான் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கே வர மாதிரி நாங்கள் இதில் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரி ஆப்ஷன் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். அது எல்லாமே காஸ்ட்டு ஒரு ஒரு மெசேஜுக்கு எவ்வளோ ருப்பீன்னு காஸ்ட் ஆகும். இதை நாங்கள் ஜிமெயிலுக்கு வர மாதிரி ஓடிபி வர மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஜிமெயிலுக்கு ஓடிபி வந்துருச்சு. இந்த ஓடிபியை காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷன் எதுக்கு நீங்கள் எடுக்கணும்னா, சப்போஸ் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டைமுக்கு தான். நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டைமுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் தேவைப்படும். நீங்கள் டைரக்ட் பேமெண்ட் மோடு ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மோட்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி, எஸ்எம்எஸ் ஓடிபி தேவைப்படாது. ஸோ இப்போ நான் ஓடிபி தப்பாக போட்டேன், அதனால் தப்புன்னு காமிச்சிருச்சு. திரும்ப அதை நான் ரெட்டிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு. டைப் யுவர் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்குது. நான் நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்போ போய் லாகின் பண்ணோன்னா இப்படி தான் லொக்கேஷன்ஸ் கேட்கும். நீங்கள் இருக்க கரண்ட் லொக்கேஷனா இல்லை செட் பை மேப்னு வரும். நீங்கள் கரண்ட் லொக்கேஷனா கரண்ட் லொக்கேஷன், இல்லைனா கரண்ட் லொக்கேஷன் இதான் உங்களோட கரண்ட் லொக்கேஷன், இதை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இல்லை டெலிவரி அட்ரஸ் வேறு இடம் இருக்குது, நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணால் அந்த அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த மேப்பை நீங்கள் மார்க் பண்ணி லொக்கேஷனை நீங்கள் அங்கே எடுத்துன்னு போய் மேப்பை வச்சிடலாம். ஸோ ஆப்போட ஃப்ரண்ட் அண்ட் கிராசரியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிராசரி ஓப்பன் பண்ணி தான் கிராசரி ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஆட் டு கார்ட் போடுறீங்க, ப்ரொசீட் டு செக் அவுட் போகிறீங்க. அட்ரஸ் அட்ரஸ் காலத்துக்கு வந்துட்டீங்க. அட்ரஸ் ஃபில்அப் பண்ணுறீங்க. இது கூப்பன் கோட் இருந்தால் கூப்பன் கோட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி, வேலட் பேமெண்ட்டு, ரேசர் பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி, ரேசர் பே இருக்குது. ரேசர் பே நம்ம போகிறோம். ரேசர் பே எப்படி கூகுள் பே, யூபிஐ, பேடிஎம்,
பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். ஓகே, அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் ஆன் டெலிவரிக்கு அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ கேஷ் ஆன் டெலிவரிக்கு நம்ம போயிருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் போடுறோம். ஸோ ஆர்டர் யூசர் இதில் வந்து ஆர்டர் இஸ் ஆன் பெண்டிங்னு காமிக்குது. ஸோ இதான் யூசர் டேஷ்போர்டில் ஆர்டர் பெண்டிங் காமிக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆப்னா ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணுறோம். ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆர்டர் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். பெண்டிங்கில் ஆர்டர் இருக்குது. அந்த பெண்டிங் ஆர்டரை நம்ம அங்கேருந்து சேஞ்ச் பண்ணணும். பெண்டிங் ஆர்டர் எப்படி இந்த இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா தான் ஆர்டர் சேஞ்ச் ஆகும். இப்போ பெண்டிங் ஆர்டர் நான் ஸ்வைப் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஆமாம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். திரும்ப ஸ்வைப் பண்ணி திரும்ப ஸ்வைப் பண்ணுறோம். திரும்ப ஸ்வைப் பண்ணுறோம். எவ்வளோ நேரத்தில் டெலிவரி பண்ணுவீங்கன்னு கேட்குது. டைம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். டைம் மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. பிரிண்ட் இப்போ டெலிவரி பாய் ஆப்புக்கு போகிறோம். ஆப்பில் போய் ஆர்டர் டெலிவரி பாய்க்கு போயிருக்கு. ஆர்டர் செக் பண்ணுறோம். ஆர்டர் எங்கே வந்திருக்கு டெலிவரி பாய் செக் பண்ணுறாரு. ஸோ ஆர்டர் வந்திருக்கு. யூசருக்கு வந்து மெயிலில் போயிடுச்சு. டெலிவரி பாய் வந்து லொக்கேஷன் செக் பண்ணுறாரு. எங்கே ஆர்டர் வந்திருக்கு, கஸ்டமர் எங்கே இருக்காருன்னு வந்து ஒரு டெலிவரி பாய் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறாரு மேப்பில். இப்போ யூசர் ஆப்பில் போய் ட்ராக் தி ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ மேலே ஸ்டேட்டஸ் வந்து இட் இஸ் ஆன் டெலிவரி பாய் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு, ஆனால் டெலிவரி பாய் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் டெலிவரி பாய் அக்செப்ட் பண்ணல, அதனால் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ செல்லரோட ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் பிரிண்ட் இன்வாய்ஸ் கொடுக்குறோம் டெலிவரி பாய்க்கு. அது நீங்கள் எந்த மிஷின் பிரிண்டிங் மிஷின் இருக்கோ அந்த பிரிண்டிங் மிஷினுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி தான் இருக்கும் இன்வாய்ஸ். இப்போ டெலிவரி பாய் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இப்போ செல்லர் டேஷ்போர்டில் போய் பார்க்குறோம். டெலிவரி பாய் அசைன் பண்ணியாச்சு, செல்லர் டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு. இப்போ யூசர் டேஷ்போர்ட்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் டெலிவரி பாயோட கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பரு யூசருக்கும் போயிருச்சு. இப்போ அந்த டெலிவரி பாய் டேஷ்போர்டில் போயிட்டு செக் பண்ணுறோம். ஸோ லொக்கேஷன் எங்கேருந்து எங்கே போடுதுன்னு காமிக்குது. கஸ்டமர் வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு காமிக்குது கூகுள் மேப்பில்.
யூசரோட இதில் வந்து டெலிவரி பாய் ஓட ஃபோன் நம்பரும் இது மெயில் எஸ்எம்எஸ் டீட்டெயிலும் காமிக்குது யூசர் இதில். இப்போ ட்ராக் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு டெலிவரி பாய் எங்கே இருக்காருன்னு கூட கூகுள் மேப்பில் உங்களுக்கு காமிச்சிடும். செல்லர் டேஷ்போர்டில் ஆன் தி வேன்னு டிஸ்பிளே காமிச்சிருச்சு. டெலிவரி பாய் ஆன் தி வேன்னு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ டெலிவரி பாய் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கு ஓடிபி கேட்குது. யூசர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓடிபி செக் பண்ணுறோம். நம்ம ஓடிபி மேலேயே வந்திருக்கு பாருங்க. யூசருக்கு ஓடிபியும் வந்துருச்சு, ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை அவங்க வந்து டெலிவரி பாய் கிட்ட சொல்லணும். இந்த டெலிவரி பாய் ஓடிபி என்டர் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் டெலிவரி, கன்ஃபர்மேஷன் டெலிவரி கிடச்சிடுச்சு. ஸோ யூசர் டேஷ்போர்டில் போய் பார்க்குறோம். ரிவ்யூவுக்கு வந்துருச்சு. எப்படி ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் ரிவ்யூ பண்ணணும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இமெயிலையும் ஓடிபி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பில்லும் இமெயிலே வந்துருச்சு. அதையும் செக் பண்ணிக்கலாம்.